என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரு என்னடி எனக்கு சொல்லடி. ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர். மலையாளத்துல பிரசாந்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருந்தச்சன்ற படத்துல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சூப்பர் டூப்பர் ஹிட். மோனிஷா வந்து ஒரு நடிகையா வராங்க. அட்ட படத்துல கமல் படம் இருக்குன்னு தெரிஞ்சா உடனே காரை நிறுத்த சொல்லி போய் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அந்த பேப்பரை கிழிச்சு அவங்க ரூம்ல ஒட்டி வச்சுப்பாங்க. 17 வயசுலயே சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வந்து மோனிஷா கிடைக்குது. நான் தூங்கட்டுமா, அவன் மடியில் படுத்து வைக்கிறான். படுத்துக்கோ மோளே தூங்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படியே தடையை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து அப்படி டிவைடரை இடிச்சு இவங்க மோனிஷா போயிட்டு இருந்த கார்ல வந்து சட்டார்னு இடிச்சிருச்சு. எங்கேயுமே உடம்புல எங்கேயுமே காயம் இல்லை. காதுல இருந்து ரத்தம், மூக்குல இருந்து ரத்தம். அந்த படத்துல கண்ணு முடிச்ச மாதிரி இறந்துருந்தாங்கல்ல, அதே மாதிரி வருவாங்க. பின்னாடி வருவாங்க. இல்ல என் மகள் இல்லாம நான் போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அந்த பின்னாடி இறந்து கிடந்த மோனிஷாவை 4 பேர் தூக்கிட்டு வந்து இவங்க மடியில படுக்க வைக்கிறாங்க. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி ப்ரொடியூசர் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், இன்னைக்கான ஜென்ரேஷன்ல முன்னாள் நடிகர்களை பத்தி நம்ம பேசுறதே ரொம்ப ரேரா இருந்தாலுமே, ஆனா ஒரு சில நடிகர்கள்லாம் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணாம இருந்தாலும் சரி, ஒரு படத்துல ஹிட் ஆனவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அந்த இடத்துலதான் ஆக்ட்ரஸ் மோனிஷா அவங்க இருக்காங்க. மோனிஷா உன்னி அவங்க இருக்காங்க. அவங்கள பத்தி இப்போதைக்கு நிறைய பேருக்கு தெரியலன்னா கூட அவங்களும் ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸா இருந்திருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பழைய நடிகர்கள் நடிகைகள் பற்றி அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய எப்படி வந்து கடந்து வந்த பாதையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இன்னைக்கு வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து விரும்புகிறாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த பழைய நடிகர்களை பற்றி அவங்கள பற்றின அரிய தகவல்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் மோனிஷாவை பற்றி கேட்டீங்க. மோனிஷா அவங்க யாராலையுமே மறக்க முடியாத நடிகை. அதாவது என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரு என்னடி எனக்கு சொல்லடி. ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர். அதாவது மோனிஷா அவங்க மலையாளத்துல தான் அறிமுகமாகறாங்க. நெகசதங்கள் அப்படின்ற ஒரு படம், அது முதல் படம். அதுல நடிக்கிறாங்க. நடிச்சு அந்த 17 வயசு அவங்க நடிக்கும் போது 17 வயசுலயே சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வந்து மோனிஷா கிடைக்குது. 21 வயசுல ஒரு கார் விபத்துல வந்து இறந்து போறாங்க. அதுதான் வந்து வேதனை. அதான் வந்து ஒரு பெரிய நாவலா வந்திருக்க வேண்டிய ஒரு மோனிஷா ஒரு சிறுகதையா வந்து முடிஞ்சு போயிட்டாங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். மோனிஷா பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, மோனிஷா வந்து கேரளால எர்ணாகுளத்துக்கிட்ட பிறந்தவங்க. கேரளால பிறந்தாங்களே மோனிஷா தவிர அவங்க வளர்ந்தது எல்லாமே பெங்களூர். அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா மோனிஷா பிறந்த உடனே பெங்களூர்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. பெங்களூர் சிட்டியில வந்து செட்டில் ஆயிட்டாங்க. மோனிஷா ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்து படித்தது வந்து பெங்களூர்ல தான். அவங்க அம்மா ஸ்ரீதேவி உன்னி. அவங்க வந்து எப்படின்னா ஒரு சூப்பரான கிளாசிக்கல் டான்ஸர். ரொம்ப பிரமாதமாக வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மலையாள படங்கள் நிறைய படங்கள்ல வந்து சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்டா வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி உன்னி அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளை மாதிரி வந்து நம்மளுடைய மகளை வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மோனிஷாக்கு 5 வயசுல இருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மோனிஷா 5 வயசுல இருந்து நடனம் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளாசிக்கல் டான்ஸு, பரதநாட்டியம் டான்ஸு எல்லாமே வந்து மோனிஷா கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமா ஆட ஆரம்பிக்கிறாங்க. இயல்பாவே மோனிஷாக்கு அந்த டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா வருது. நடிக்கிற கலையும் மோனிஷா இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ, அதாவது வந்து நடன நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாரு? மோனிஷா ஸ்ரீதேவி உன்னியும் மோனிஷா 2 பேரும் அந்த ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் வந்து மோனிஷா வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். அது ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியத்தில் வந்து வச்சுருந்தாங்க. பல பிரபலங்கள் மலையாள சினிமா உலகத்தில் இருந்தவங்க அன்னைக்கு வந்து அந்த நடன காட்சியை பார்க்க வந்திருந்தாங்க. அப்படி அந்த நடனத்தை பார்க்க வந்த ஒரு பிரபலமான இயக்குனர், அவருடைய பேர் NT வாசுதேவன் நாயர். மலையாள சினிமாவில் சூப்பராக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர், டைரக்டர். மோனிஷா அம்மாட்ட போய் பேசுறாரு. உங்கள் மகன் வந்து ரொம்ப நல்லா இப்போ டான்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. பார்க்குறதுக்கு கருப்பாக இருந்தாலும் ரொம்ப கலையாக, ரொம்ப அம்சமாக, ஒரு ஹோம்லி லுக்காக இருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு முகம், உடல் அமைப்பு மோனிஷாக்கு. நான் வந்து இப்போ வந்து நகசதங்கள் அப்படின்னு ஒரு படம் புதுமுகங்களை வச்சு எடுக்க போகிறேன். அந்த படத்தில் வினித் வந்து அறிமுகமாகறாரு. வினித் வந்து புதுமுகமாக நடிக்கிறாரு. அந்த படத்தில் ஒரு ஹீரோயின் எனக்கு தேவை, உங்கள் பொண்ணை நடிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு மோனிஷா
மோனிஷா அம்மாட்ட கேட்குறாரு. மோனிஷா அம்மா சொல்கிறாங்க, இல்லை சார் நான் வந்து பொண்ணை படிக்க வைக்கணும், ஒரு பெரிய டாக்டர் இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, நீங்களே நடிகை தானே, ஒரு படம் நடிக்கட்டும், வேணும் நல்லா ஹிட் ஆச்சுன்னா தொடர்ந்து நடிக்கட்டும், இல்லைன்னா அவங்க வந்து படிக்க போட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது, படிச்சுக்கிட்டே நடிக்கட்டும்மா, நடிக்க வைங்கன்னு சொன்னோன்னே பெரிய டேரக்டர் கேட்டுக்கிறாரு அப்படின்னோன்னா அவங்க அம்மா வந்து சரி நடிக்க வைங்க சார்னு சொல்கிறாங்க. அந்த படம் அது தொடங்கப்பட்டு அது 1 வருஷம் படப்பிடிப்பு நடந்து அது 17 வயசு மோனிஷா இருக்கும்போது ரிலீஸ் ஆகுது. சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பயங்கரமான ஹிட்டு, லவ் சப்ஜெக்ட். கேரளா மக்கள் மோனிஷாவை பார்த்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. யாரா இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ ஹோம்லியா இருக்கு, குட் லுக்கிங்கா இருக்கு. அதாவது சில ஹீரோயின்ஸை பார்த்தா உங்களுக்கு வந்து நடிகை மாதிரியே தெரியும், திரையில பார்க்கறதுக்கு மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் மோனிஷா அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு, இப்படி இயல்பா இருப்பாங்க மோனிஷா. அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைச்சிச்சு. அதே எம்டி வாசுதேவன் நாயர் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தச்சன் ஒரு படம் எடுக்கிறாரு அடுத்து, அதுலேயும் மோனிஷா வந்து ஹீரோவை போறாரு. இந்த பெருந்தச்சன்ற படத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி பிறந்தாச்சு படத்தில் அப்பதான் நடிக்கிறார் முதல் படம். அதை பிரசாந்தோட படத்தை அந்த அந்த டேரக்டர் பார்த்துருப்பாரு போல எங்கேயோ. மலையாளத்தில் பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருந்தச்சன்ற படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ அந்த படமும் பயங்கர ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்படிதான் மோனிஷா வந்து ஒரு நடிகையா வராங்க. சரி, இந்த மலையாளம் டு தமிழுக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த ஸ்டோரி எப்படி சார்? ஆமாம்மா, நீங்க மலையாளத்துல வந்து ரொம்ப பாப்புலரா நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபலமான நடிகையா வந்து மோனிஷா வந்து அன்னைக்கு மலையாள பட உலகில் இருந்தாங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பட உலகில் ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப பிரபலமானாங்கன்னா அவங்கள வந்து மற்ற லாங்குவேஜில் வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்க. நிறைய பேர் நம்ம தமிழில் நடிக்கிற இன்னைக்கு பிரபலமான பல நடிகைகள் வேற லாங்குவேஜ்லேருந்து வந்தவங்க தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து மோனிஷா வந்து ஒரு டேரக்டர் கூப்பிட்றாரு. அந்த மோனிஷா வந்து தமிழில் நடிக்கிறாங்க. அந்த படம் ஒரு காதல் கதை. அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படத்தோட பேர் வந்து பூக்கள் விடும் தூது. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சென்னையில் வந்து அது ஒரு காதலர்களுடைய பெஞ்ச்மார்க் படம்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அதுவும் ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பொண்ணுக்குள்ளே உள்ள காதல், பாடல்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்த எல்லாருமே மோனிஷா மேலே ஒரு அட்ராக்ஷன், நல்லா இருக்காங்க இந்த பொண்ணு, இந்த நடிகை நல்லா இருக்காங்க அப்படின்னு வந்து மோனிஷாக்கு தமிழ்லையுமே ஒரு வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படிதான் நான் தமிழில் நடிக்கும்போது மோனிஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன். அந்த படம் நான் சொன்னேன்ல, என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேர் என்னடி, அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, படத்தில் ஒரு ப்ளூ அண்ட் பிங்க் காஸ்டியூமில் ரெட்டை ஜடை போட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அப்படியே ஹம்மிங் பண்ணிட்டு வயலில் ஒரு தங்க மயில் துள்ளி வர மாதிரி துள்ளி வருவாங்க. அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ எந்துவாக அந்த பாட்டில் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அவங்களோட மூமெண்ட்ஸ் பெரிய டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது, ஆனால் அவங்களுடைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸே வந்து ஆடியன்ஸை வந்து கொள்ளை கொண்டுச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. அந்த பாட்டில் மோனிஷா நடித்தாங்க இல்லையா, அந்த பாட்டு பெரிய லெவலில் வந்து தமிழ் ரசிகர்கள்ட்ட மோனிஷா கொண்டு போய் சேர்த்துச்சு. இந்த பாட்டு இப்பயும் மறக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்ல, மோனிஷா எனக்கு தெரிஞ்ச 1991 இறந்து போயிட்டாங்க கார் ஆக்சிடென்ட்ல. அப்போ அந்த காலத்தில் இருந்த ரசிகர்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த மோனிஷா பற்றி மறக்க மாட்டாங்க, நினச்சி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள் வந்து மோனிஷாக்கு வந்து அப்போவே இருந்தாங்க. 3ஆம் கண்ணுன்னு ஒரு படம் நடித்தாங்க மணிவண்ணன் டைரக்ஷனில். அது ரிலீஸ் ஆகாத காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா மோனிஷாக்கு இந்த விபத்து நடந்துச்சு. சார், விபத்துன்னு சொல்றீங்க, அந்த விபத்து எப்படி சார் ஏற்பட்டுச்சு? விதி யாராலையும் வெல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மோனிஷா வந்து மலையாள ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் போய் தங்கியிருந்தாங்க. அவங்க நடிச்சிட்டு இருந்த மலையாள படம் அன்னைக்கோட ஷூட்டிங் முடிஞ்சிது, அவங்களோட வேலை முடிஞ்சிடுது. அடுத்த நாள் காலையில் வந்து கொச்சின்லேருந்து 7 மணிக்கு வந்து மோனிஷாக்கும் மோனிஷா அம்மாக்கும் டிக்கெட் போட்டிருக்காங்க. கொச்சின்லேருந்து அவங்க கிளம்பி பெங்களூர் போய் வேற ஒரு கனடா படத்தில் அவங்க காலையில் 10 மணிக்கு வந்து கலந்துக்கணும். இதுதான் வந்து ப்ரோக்ராமு. டிக்கெட் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 மணிக்கு வந்து கார் வந்து மோனிஷாவையும் மோனிஷா அம்மாவையும் ஹோட்டலில் ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்கிறாரு, அம்மா காலையில் வந்து நீங்கள் 4 மணிக்கே ரெடியாக இருங்க, ஏன்னா திருவனந்தபுரத்துலேருந்து காரில் வந்து கொச்சின் போகணும். கொச்சின் ஏர்போர்ட்டில் 7 மணிக்கு ஃப்ளைட் எடுத்து அவங்க வந்து பெங்களூருக்கு வரணும். ஸோ இது ப்ரோக்ராம், அதனால் நீங்கள் வந்து 4 மணிக்கு ரெடியாக இருங்க, கார் வந்துடும், நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லிட்டு போகிறாரு. காலையில் 4 மணிக்கு மோனிஷா அம்மா 2 பேருமே வந்து ரெடியாக இருக்காங்க. 4 மணிக்கு கார் வருது. காரில் பின்னாடி சீட்டில் வந்து மோனிஷா அம்மாவும் மோனிஷாவும் வந்து ஏறி உட்காடுறாங்க. முன்னாடி சீட்டில் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர், அந்த காரை ஓட்டுன டிரைவர். வண்டி வந்து கிளம்புது.
திருவனந்தபுரத்துலேருந்து கொச்சினுக்கு போகுது, ஏர்போர்ட்டுக்கு போகணும் வண்டி. அப்படியே வண்டி போயிட்டே இருக்கு. இப்போ மோனிஷா வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்களாம் நடித்தது, சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சு ரெடியானது, ரொம்ப தூக்கமாக வருதுமா, நான் தூங்கட்டுமா, அவன் மடியில் படுத்து அப்படின்னு கேட்குறாங்க. படுத்துக்கோ மோளே, தூங்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. மோனிஷா வந்து அவங்க அம்மா மடியில் வந்து படுத்திருக்காங்க. அவங்க அம்மா மடியில் படுக்கும்போது அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து அப்படி படுத்த மணிக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. என்ன மோளே என்ன பார்க்குறேன்னு, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு இருக்காங்க. தூங்கு மோளே, தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்கு அப்படின்னு சொல்லி தடையை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. கார் போயிட்டே இருந்திருக்கு. எப்படின்னா விடிஞ்சும் விடியாமன்னு சொல்லுவாங்கல்ல, 5:50 5:55 இருக்கும். இதெல்லாம் மோனிஷாவோட அம்மா மலையாள ஊடகங்கள்ல பேட்டியா சொல்லியிருக்கிறாங்க, பதிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம். இந்த கார் போயிட்டே இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருந்த ஒரு பஸ்ஸு இந்த டிவைடரை இடிச்சு இவங்க மோனிஷா போயிட்டு இருந்த கார்ல வந்து சட்டார்னு இடிச்சிருச்சு. இடிச்சா அந்த காரே அப்பளம் மாதிரி நசுங்கிருச்சு. மோனிஷா அம்மா பின்னாடி ரைட் சைடில் உட்காந்தாங்க. அந்த டோர் ஓப்பன் ஆகி அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் மோனிஷா அம்மா விழுந்துட்டாங்க. பயங்கரமாக காயம் பட்டுருச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, விழுந்துட்டாங்க. இங்கே காரில் வந்து மோனிஷா இருந்தாங்க இல்லையா, மோனிஷா, அந்த டிரைவர், இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அந்த ரோட்டில் போகிறவங்களாம் வந்து பார்ப்பாங்கல்ல, ஐயோ ஒரு கார் விபத்தாயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அது கேரளா மலையாளிஸ். அவங்க எல்லாரும் வந்து இப்போ யாருன்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து மோனிஷா வந்து இறந்து கிடக்குறாங்க. எப்படி இறந்து கிடக்குறாங்கன்னா, அந்த படத்தில் கண்ணு முடிச்ச மாதிரி இறந்துருந்தாங்கல்ல, அதே மாதிரி கண்ணு முடிச்ச மாதிரி இறந்துருக்காங்க. எங்கேயுமே உடம்புல எங்கேயுமே காயம் இல்லை, காதுலேருந்து ரத்தம், மூக்குலேருந்து ரத்தம். அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது நடிகை மோனிஷா மாதிரி இருக்கே அப்படின்னு பேசிக்கிறாங்க. மோனிஷா தான் அப்படின்னோடனே, ஐயோ மோனிஷா இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க கையை. உயிர் இல்லை, இறந்து போயிட்டாங்களே ஐயோ விபத்தில் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் வந்து குரல் வருது, மோனிஷா மோனிஷான்னு குரல் வருது. எங்கன்னா அவங்க அம்மா போய் விழுந்திருக்காங்களே, கால் அடிபட்டிருக்கு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவங்க அம்மா குரல் கேட்டு அங்கே யாரோ கத்துறாங்கன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மாவை தூக்குறாங்க. அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்கள ஒரு ஆட்டோவில் ஏற்றி, அம்மா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் மகள் எங்கே, மோனிஷா எங்கே அப்படின்னா, இல்லைம்மா அவங்க வருவாங்க, பின்னாடி வருவாங்க, ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, வருவாங்க பின்னாடி வருவாங்க. இல்லை என் மகள் இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பின்னாடி இறந்து கிடந்த மோனிஷாவை 4 பேர் தூக்கிட்டு வந்து இவங்க மடியில் படுக்க வைக்கிறாங்க. காரில் படுத்துக்கிட்டே வந்தாங்கல்ல, அதே மாதிரி மடியில் படுக்க வைக்கிறாங்க. அது படுத்துக்கிட்டுமா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு படுத்தப்ப அப்படியே அவங்க அம்மா பார்த்தாங்கல்ல, கண்ணு முழிச்சு, என்ன மொழி தூக்கம் வருதுன்னா முழிச்சு பார்த்துட்டு இருக்க, தூங்குன்னு சொன்னாங்கல்ல அப்ப அதே மாதிரி வந்து இப்போ வந்து மடியில் படுக்க வைக்கிறாங்க. அவங்க கண் அப்படியே திறந்த மணிக்கு இருக்கு, அவங்க அம்மா பார்த்த மணிக்கு இருக்கு. கதறி அழுகிறாங்க, ஆட்டோலேயே கதறி அழுகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, என்ன நடக்குதுன்னே தெரில. ஏன்னா அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் இறந்து போயிட்டார், எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த மலையாள பட உலகத்தில் திரைப்படத்தில் நடித்தாங்கல்ல, அங்கேருந்து யூனிட்டில் உள்ள ஆளுங்கள்லாம் கேள்விப்பட்டு திருவனந்தபுரத்துலேருந்து கொச்சினுக்கு வந்து இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா மோனிஷா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு பெங்களூருக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க. எங்கள் உறவினர்கள்லாம் அங்கே தானே இருக்காங்க. பெங்களூருக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க. பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா மோனிஷா பாடி எடுத்துகிட்டு போகணும், போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி மோனிஷா பாடியை வந்து ஒரு அமரர் ஊர்தி, அதாவது ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ஆம்புலன்ஸ் வந்து பெங்களூரை நோக்கி மோனிஷாவோட பாடி சாயந்தரம் 7 மணிக்கு கிளம்புது. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு அதே 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா கொச்சின்லேருந்து கிளம்புற ஒரு ஃப்ளைட்டு, இவங்க காலையில் 7 மணிக்கு போகிறதா இருந்துச்சுல்ல, சாயந்தரம் 7 மணிக்கு வேற ஒரு ஃப்ளைட்டில் மோனிஷாவோட போக வேண்டிய அவங்க அம்மா தனியாக அவங்க மட்டும் போகிறாங்க. கூட ஒரு உதவியாளர் போயிருக்காரு. அப்படியே கண்ணிலேருந்து அவங்களுக்கு தண்ணி வந்துட்டே இருந்திருக்கு. அப்படியே வந்து கச்சி வச்சு தொடச்சிட்டே போய் இறங்கியிருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல, ஒரு 17 வயசில் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின, முதல் படத்திலே நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு ஹீரோயின், பிரபலமாக வந்திருக்க வேண்டிய ஒரு ஹீரோயின். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுல இப்படி ஒரு விபத்தில் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. இது மலையாள உலகத்தில், தமிழ் திரை உலகத்தில், கர்நாடகா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு, பெரிய வேதனையாக இருந்துச்சு மோனிஷாவோட டெத்து. சார் அவங்களுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாச்சும் இருந்திருக்கா சார்? அவங்களுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஒன்று 2 இருந்துச்சு, நிறைவேறின ஆசைன்னு ஒன்று இருந்துச்சு. அதை ரெண்டையும் நம்ம பேசுவோம். நிறைவேறாத ஆசைன்னு சொன்னால், மோனிஷாவுக்கு வந்து சைல்டு சைக்காலஜி படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு ஆரம்பத்தில். குழந்தைங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, ரொம்ப பிரியமாக இருப்பாங்களா. அவங்க மோனிஷா பெங்களூர்ல இருந்து அந்த தெருவில், அதே தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் ஒன்று இருந்திருக்கு. அதில் அந்த 5வது 6வது படிக்கிற பசங்க இருப்பாங்கல்ல, அது ஒரு 10-15 பசங்க டெய்லி வந்து மோனிஷாவோட வீட்டு கேட்டில் நின்று அப்படியே தட்டுவாங்களாம். அந்த மேலே மூடுவாங்கல்ல, கேட் மூடி, அதை வச்சு தட்டுவாங்களாம். மோனிஷாக்கா எங்களுக்கு சாக்லேட் கொடுங்க, மோனிஷாக்கா எங்களுக்கு சாக்லேட் கொடுங்க, எங்கே இருக்கீங்க மோனிஷாக்கா, சாக்லேட் கொடுங்க அப்படின்னு கத்துவாங்க போல. இதை மோனிஷா ஷூட்டிங் இல்லை, ஊரில் வீட்டில் இருந்தால் சவுண்டு கேட்டு உடனே படி இறங்கி வந்து ஆளுக்கு ஒரு சாக்லேட்
ரூபா சாக்லேட், எக்லஸ் சாக்லேட்னு ஒரு சாக்லேட் டப்பா இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க போல. அது கொடுத்து முத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கிளம்பி போவாங்க போல. இது வந்து வழக்கமா மோனிஷா வீட்டுக்கு வந்து அவங்க சாயந்தரம் 4 மணி ஸ்கூல் விட்டு தட்டுவாங்க, கத்துவாங்க, சாக்லேட் கொடுங்கன்னு, அக்கா அக்கான்னு. ஒருவேளை ஷூட்டிங்ல இருக்காங்க, இங்க இல்லை அப்படின்னா அவங்களே கொஞ்ச நேரம் கத்திட்டு, அக்கா எங்கேயோ வெளில போயிருக்காங்க போட்டா, ஷூட்டிங் போயிருக்காங்க போட்டான்னு கிளம்பி போயிடுவாங்களாம். இது அந்த பசங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி மோனிஷா அக்கா வந்து இறந்து போயிட்டாங்கன்னு. ஆனாலும் அந்த பசங்க அவங்க வந்து எப்படின்னா டெய்லி 4 மணிக்கு வந்து இந்த கேட்ல வந்து, மோனிஷாக்கா எங்களுக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டீங்களா, மோனிஷாக்கா எங்களுக்கு சாக்லேட் நீங்க தர மாட்டீங்களா, நீங்க திரும்பி வர மாட்டீங்களா, மோனிஷாக்கா நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி தட்டிகிட்டே இருப்பாங்க. இது சத்தம் கேட்டு மாடியில் இருக்கிற அவங்க அம்மா ஸ்கிரீனை விளக்கிட்டு பார்த்து அழுவாங்க. இது எல்லாமே அவங்க அம்மா வந்து மலையாள ஊடகங்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பசங்க எத்தனை நாளா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது 5வது 6வது படிச்ச பசங்க +2 முடிச்சு அந்த பேட்ச் முடிச்சு போற வரைக்கும் அந்த பசங்க வந்து 6 வருஷமா அந்த மாதிரி வந்து டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு கத்திருக்காங்க. பாருங்க எவ்வளவு அன்பா ஒரு பாசமா இருந்திருந்தா இப்படி வந்து தொடர்ந்து அவங்க இல்லைன்னு தெரிஞ்சு கூட வந்து கத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த தெருநாய் இருக்குல்ல, அவங்க அந்த தெருநாயெல்லாம் எடுத்து ஒரு 5-6 ஏக்கர் வாங்கி நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து மோனிஷாக்கு இருந்திருக்கு. இது ரெண்டும், அதாவது இந்த சைல்டு சைக்காலஜி படிக்கணுங்கிறதும் தெருநாயை பராமரிக்கணும்னு நினைச்சதும் மோனிஷாவோட நிறைவேறாத ஆசைன்னு நம்ம சொல்லலாம். மோனிஷாவோட நிறைவேறின ஆசை ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, மோனிஷா கமலோட டைஹார்ட் ஃபேன். அதாவது கமல்னா உயிரே கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து தீவிர ரசிகை. எங்கேயாவது வந்து அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கு தூங்கும், அந்த சினிமா எக்ஸ்பிரஸ், ஜெமினி சினிமா, வண்ணத்திரை, இப்படி வந்து பேசும் படம், இப்படி நிறைய சினிமா பத்திரிகைகள் அப்பெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுல எல்லாம் அட்டைப்படம் வந்து போடுவாங்க. அட்டைப்படத்துல கமல் படம் இருக்குன்னு தெரிஞ்சா உடனே காரை நிறுத்த சொல்லி போய் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அந்த பேப்பரை கிழிச்சு அவங்க ரூம்ல ஒட்டி வச்சுப்பாங்க. இப்படி அவங்க ரூம் ஃபுல்லா நூற்றுக்கணக்கான கமல் படங்கள், வேற வேற படங்களை நடித்த பல போஸ்டர்ஸு, பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒட்டி ஒட்டி வச்சுருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, எப்படியாவது ஒரு தடவையாவது கமலை பார்க்கணும், அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வீட்டு ஹாலில் வந்து ஃப்ரேம் பண்ணி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. தமிழ் படத்தில் நடிக்கும் போது அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க, கமல் எப்படியாவது பார்க்கணும், யாரையாட்டையும் சொல்லி பார்த்துருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் வந்து கமல் கிட்ட கூட்டு போயிருக்காரு மோனிஷாவை. உங்கள் ஃபேனு உங்களை பார்க்கணுன்னொன்னே கமல் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு, கை கொடுத்து பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோ அது அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதை ஃப்ரேம் பண்ணி அவங்க வீட்டு ஹாலில் வந்து மாட்டி வச்சுருந்துருக்காங்க. இது வந்து அவங்களுடைய நிறைவேறின ஆசை. யாராலையும் வந்து மோனிஷா வந்து மறந்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட மறக்க முடியாத ஒரு உருவம் தான் மோனிஷா. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.